தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். துல்லிய தாக்குதலுக்கு பிறகு இந்த ஆலோசனை நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? ஆபரேஷன் சிந்தூருடைய தற்போது செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் நிலையில் அது தொடர்பான ஒரு விளக்கத்தை ஆலோசனையை தற்பொழுது முப்படைகளுடைய தளபதிகளுடன் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார். இந்த தீவிரவாத முகாம்கள் மீதான தாக்குதல்கள், அதில் தாக்குதலில் பலியாகி இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் உள்ளிட்ட விவரங்களை இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது முப்படைகளை சார்ந்த தளபதிகள் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய அந்த விமானப்படையினுடைய தாக்குதலுடைய காட்சிகளையும் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு காட்டியுள்ளதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய அந்த தாக்கம் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது, குறிப்பாக பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு 9 தீவிரவாத முகாம்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தீவிரவாதிகள் பலரும் 10க்கும் மேற்பட்டோரும் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ ஒரு தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனைகளை தான் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகளுடைய தளபதிகள் ஆகியோர் முன்னெடுத்துள்ளார்கள். இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் தலைமையில் நடைபெற உள்ள அந்த பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்களை விவரிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பல்வேறு நாடுகளை சார்ந்த இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் அரசுகளுக்கு பல்வேறு விளக்கத்தையும் இந்தியாவானது இந்த ஆபரேஷன் சிந்தூர் சார்பாக வழங்கி வருகிறது. ஏற்கனவே ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களுடன் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இந்தியா பேசி வந்த நிலையில் தற்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆன மார்க்கோ ரூபியோவிற்கு அவருடன் தற்பொழுது தொலைபேசி மூலமான ஒரு பேசி வருவது தற்பொழுது பார்க்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே மார்க்கோ ரூபியோ இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த ஒரு போர் சூழலை கண்காணித்து வருவதாகவும் 2 நாடுகளும் உரிய முறையில் இதனை தீர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது என்ற ஒரு விளக்கத்தை இன்று அதிகாலை அவர் அந்த ஒரு கருத்தாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் தொடர்பாக தற்போது இந்தியாவுடைய அந்த ஒரு விளக்கத்தை அமெரிக்காவிற்கு என்னென்ன தீவிரவாத முகாம்கள் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டது, தீவிரவாதிகள் எவ்வளவு பேர் அதில் உயிரிழந்துள்ளார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அமெரிக்காவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக கருதப்படும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோவிற்கு அவர் வழங்கி விரைக்குவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு தொலைபேசி உரையாடல் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலை மத்திய உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்துகிறது. பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் இந்தியாவானது காலை முதலேயே, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடைபெற்ற உடனேயே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த ஒரு ஆபரேஷன் சிந்தூருடைய முக்கியத்துவம் தொடர்பான ஒரு பல்வேறு விவரங்களையும் அவர்கள் வழங்கி வருவது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, நம்ம தொடர்ந்து பேசலாம்.